Hello students, in this video we are going to learn about standard 7th unit number 3 polymer chemistry. Unit number 3 polymer chemistry ல உள்ள choose the correct answers பார்க்க போறோம். சரியா? So இதுவும் உங்களோட mid term test portion தான். ரெண்டு lesson light-ம் polymer chemistry in science physics and chemistry ல வரும் and biology ல animals in everyday life ல வரும். சரியா? இப்போ நம்ம இந்த lesson ஓட choose the best answers பார்க்கலாம். First question பாருங்க. The first man-made fiber is ஓகேவா முன்னாடி காலத்தில் நேச்சுரல் ஃபைபர்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. ஸோ நேச்சுரல் ஃபைபர்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ரொம்ப லைஃப் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் கேன் மூவ் ஆன் டு மேன்மேட் ஃபைபர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு செஞ்ச மேன்மேட் ஃபைபர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அது என்ன ஆன்சர் அப்படின்னா ரேயான். ஸோ ரேயான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மேன்மேட் ஃபைபர். ஆனால் இது வந்து ஃபுல்லாக சிந்தட்டிக் கிடையாது. மேன்மேடுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா சிந்தட்டிக். இது வந்து செமி சிந்தட்டிக் ஃபைபர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணது ரேயான். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட், இந்த வேர்ட் நல்லா கவனிச்சுக்கணும். இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைபர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேயான், நைலான், அக்ரிலிக் அண்ட் பாலிஸ்டர், இந்த 4 கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைபர் என்ன அப்படின்னா நைலான். ஏன் அப்படின்னு சொல்கிறோம், இந்த நைலானை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிளைம்பிங் ரோப்ஸ், மவுண்டெயின் கிளைம்பர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி பேராஷூட்லலாம் மெயினாக ரோப்பு வச்சுருப்பாங்க. அந்த ரோப் வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் நைலான். நைலானை நம்பி தான் அவங்க மேலேருந்து ஜம்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நைலான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைபர். ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட டூத் ப்ரஷோட இந்த பிரிசில்ஸும் மேடப் ஆஃப் வாட் நைலான் தான். சரியா? நைலானோட ஸ்ட்ராங்கஸ்ட்டுங்கிறதுனால அதை நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறாங்க. கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். When we place a natural fiber in a flame, ஸோ நேச்சுரல் ஃபைபர் நமக்கு தெரியும், காட்டன், சில்க்கு, உல், ஜூட், இதெல்லாம் நேச்சுரல் ஃபைபர். இந்த நேச்சுரல் ஃபைபரை கொண்டு போய் நான் ஃப்ளேமில் வைக்கிறேன். என்ன ஆகும்? அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆகாது, உருகாது, எரிய ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? காட்டன்லாம் கொண்டு போய் ஒரு காட்டன் குடம்ல தண்ணி தீ பிடிச்சா என்ன ஆகும்? அப்படியே பத்துக்கிட்டு எரியும். கரெக்டாக? ஸோ இது பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஆன்சர் வந்து பேர்ன்ஸ். ஓகே, கெட்ஸ் நத்திங்கும் வராது, எக்ஸ்ப்ளோட்ஸும் வராது. நெக்ஸ்ட் பாருங்க. A synthetic fiber which has similar properties to wool, நேச்சுரலுக்கு ப்ராப்பர்ட்டிஸுக்கு ரிலவெண்ட்டாக உள் மாதிரியே இருக்கிற சிந்தட்டிக் ஃபைபர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா உள் மாதிரி இருக்கிறது அப்படின்னா என்னது அப்படின்னா அக்ரிலிக்கு தான். ஓகேவா? ஸோ நைலான், பாலிஸ்டர், பிவிசிலாம் இருக்காது. உள் மாதிரியே நமக்கு இந்த ஸ்வெட்டர்ஸு, ஷால்ஸ்லாம் இருக்கிறது செஞ்சுருக்கிறது மேடப் ஆஃப் வாட்னா அக்ரிலிக் ஃபைபர். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள். A good application of plastic. இப்போ நம்ம ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த பிளாஸ்டிக்கோட ஏதாவது ஒரு குட் அப்ளிகேஷன் இந்த 4ல் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிளட் பேக்ஸ். அடுத்தது பிளாஸ்டிக் கட்லரி. கட்லரினா தெரியுமா? நம்ம நைஃபு, அந்த கட்லரி கட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அது ஸ்ட்ராஸு, அது பிளாஸ்டிக் கேரி பற்றி, இது எல்லாமே பிளாஸ்டிக் வந்து நமக்கு நல்லதே கிடையாது. கரெக்டாக? ஸோ அப்போ இதில் இதுவும் பிளாஸ்டிக் நல்லது கிடையாது. ஆனால் இது பிளட் பேக்ஸில் நம்ம ஹோல்ட் பண்ணுறதுனால பிளாஸ்டிக் வந்து அதோட ரியாக்ட் ஆகாது. ஸோ தட் வி கேன் சே அமாங் தீஸ் த பிளட் பேக் வில் பி த குட் அப்ளிகேஷன் ஆஃப் பிளாஸ்டிக் இஸ் த யூஸ் ஆஃப் தட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 6th ஒன். டேஷ் இஸ் அ நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். எது வந்து டீக்ரேடே ஆகாது? Non-biodegradable, the material which do not decomposed by the action of bacteria or microorganism ஆல degrade ஆகாது. பேப்பரை கொண்டு போய் நம்ம புதைச்சி வச்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? டீக்ரேட் ஆயிரும். பிளாஸ்டிக் பாட்டில் கண்டிப்பாக அது என்ன ஆகாது? ஆகவே ஆகாது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், காட்டன் கிளாத், அதுவும் ஈஸியாக டீக்ரேட் ஆயிரும் உள். ஸோ அமாங் த 4 ஆப்ஷன்ஸ் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அப்படிங்கிறது தான் இதோட கரெக்டாக ஆன்சர். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். கண்டிப்பாக இது எக்ஸாமில் கேட்பாங்க. பிளாஸ்டிக் பாட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்கள். பெட் இஸ் அக்ரனம் ஆஃப். நல்லா கவனிச்சுக்கோ. அக்ரனம் அப்படின்னா அதோட எக்ஸ்பேன்ஷன் தான். நீங்கள் நிறைய வாட்டர் பாட்டில்ஸ்லாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு கீழேயே பெட்டுன்னு போட்டிருப்பாங்க. பெட் பாட்டில்ஸ். அந்த பெட்டோட அக்ரனம், அதோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெட்டுனா பிஇடி. சரியா? அந்த பியோட எக்ஸ்பேன்ஷனாக பாலி, அண்ட் இ அப்படின்னா எத்திலீன், பாலி எத்திலீன். ஓகேவா? டி அப்படிங்கிறது டெரப்தலேட்,
பாலி எத்திலீன் டெராப்தலேட், அதை தான் நம்ம பெட்டுன்னு சொல்கிறோம். சரியா? பாலி எத்திலீன் டெராப்தலேட். இந்த எத்திலீன் அப்படிங்கிறது இதோட பில்டிங் பிளாக் ஆஃப் அதாவது ஒரு பிளாஸ்டிக்கோட சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸோட பில்டிங் பிளாக் வந்து என்ன பாலிமர்ஸ்னால் அது எத்திலீனும் ப்ரொப்பிலீனும் தான். இது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் எந்த ஒரு கெமிக்கல் எடுத்து பார்த்தாலும் அதில் கண்டிப்பாக எத்திலீன் இருக்கும். ஓகேவா? ஸோ பெட் அப்படிங்கிறது பாலி எத்திலீன் டெராப்தலேட். ஓகேவா? இதுதான் அதோட எக்ஸ்பான்ஷன் அக்ரனம். பாலிஸ்டர்னா போய் பி மட்டும் தான் வருது, வருது, டீயை காணும். ஸோ பாலிஸ்டர் அண்ட் டெரிலீன் கண்டிப்பாக கிடையாது, அது பாலிஎத்திலீன் டெராப்தலேட். பாலிஎத்திலீன் டெராப்தலேட், இதுதான் அதோட ஆன்சர்ஸ். கிளியர் சில்ட்ரன்? டு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ். ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு தடவை பாருங்கள், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.